ம். இந்த ரெக்கார்டிங்ல 2000 பார்ட் 1 டிஸ்கஷன் ஆல்ரெடி கம்ப்ளீட். 2 ரெக்கார்டிங் போட்டிருப்பேன். பார்ட் 2 டிஸ்கஷன் சம்பந்தமானது. அதுக்கு முன்னுக்கு பார்ட் 1ல இந்த 19வது கேள்வி எம்சிக்யூல ஒரு ம், நான் அதில் ஆன்சர் விவசாயிகளோட மொத்த வருமானம் 18,000 சொல்லி அந்த ரெக்கார்டிங் போட்டிருப்பேன். கீழே பின் பண்ணியிருந்தேன். இல்லை 24,000 தான் சரியான விட அப்படின்றது. அது திரும்ப ஒருக்கா ரிமைண்ட் பண்றதுக்காகத்தான், அதாவது வாய்ஸ் மூலமா ரிமைண்ட் பண்றதுக்காகத்தான். மொத்த வருமானம் மிகை கையிருப்பை கொள்வனவு செய்யும் போது முழுமையாகவே எல்லா இடமும் போகும். ஆகவே 400 தர 60 24,000ங்கிறது தான் சரியான விட. 19வதுக்கு 4வது விட. பாருங்க, இந்த பேப்பர்ல பார்ட் 2 டிஸ்கஷனை நம்ம செய்வோம். பொருளாதார வளங்களை பயன்படுத்தும் போது அங்கே அமைய செலவு தோன்றும் விளக்குக. அப்போ இதுல எங்களுக்கு எப்படி 4 மார்க்ஸுக்கு கேள்வி கொடுத்திக்கிறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க எப்படி இதை விளக்கம் கொடுக்கணும். பொருளாதார வளம்டா என்ன அப்படிங்கிறதையும் சொல்லணும், அமைய செலவுண்டா என்னன்ற விஷயத்தையும் சொல்லணும். அதுக்கு அடுத்ததா எப்படி அமைய செலவு அங்க உருவாகுது அப்படிங்கிற விஷயம் எக்ஸாம்பிள் கொடுங்க. உங்களுக்கு அது ரிலேட்டடா எதெல்லாம் பாயிண்ட்ஸ் மெயினான பாயிண்ட்ஸா எழுதணும்னு தோணுதோ அதை நீங்க கொடுக்கணும். பாயிண்ட்ஸ் ஃபார்மட்ல கொடுக்கறது பெட்டர் ஆயிக்கும், வாசிக்கிறவங்களுக்கும் திருத்துறவங்களுக்கும் தெளிவாய்க்கும். அப்போ பொருளாதார வளங்களை பயன்படுத்தும் போது அங்கே அமைய செலவு தோன்றும். இது விளக்குறது அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட்டுக்கு பொருளாதார வளம் என்றால் என்ன? சமூகத்தின் வரையறையற்ற விருப்பங்களுடன் ஒப்பிடும்போது நிரம்பல் வரையறைக்கு உட்பட்டதாக காணப்படுமாக இருந்தால் அது பொருளாதார வளம். வரையறையற்ற விருப்பங்களுடன் ஒப்பிடும்போது நிரம்பல் அல்லது உற்பத்தி வரையறுக்கப்பட்ட அளவுல காணப்படுமாக இருந்தால் அது பொருளாதார வளம்னு சொல்லப்படுது. அடுத்தது 2வது பாயிண்ட்ஸ்ல நீங்க எழுதுவீங்க, பொருளாதார வளம் முக்கியமாக அருமைத்தன்மையையும் அமையச் செலவையும் கொண்டிருக்கும். இது 2வது பாயிண்ட்ஸா எழுதுவீங்க. 3வது விஷயமா அமையச் செலவுண்டா என்ன அப்படிங்கிற விஷயத்த நீங்க சொல்லுவீங்க. ம். அதாவது பல்வேறு மாற்றுத் தெரிவுகள் உள்ள நிலையில ஒரு அதிசிறந்த தெரிவை மேற்கொள்ளும் போது அதற்காக இழக்கப்படும் அடுத்த சிறந்த மாற்றுத் தெரிவின் மெய் ரீதியான, இந்த வேர்ட் முக்கியம், மெய் ரீதியான பெறுமதி அமையச் செலவு அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ அதை 3வது விஷயமா விளக்கப்படுத்துவீங்க. 4வது விஷயமா, ஆகவே ஒரு வரையறையற்ற 4வது விஷயமா நீங்க கன்க்ளூட் பண்ணுவீங்க. வரையறையற்ற விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்கு வரையறுக்கப்பட்ட வளங்களை பயன்படுத்த முற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் சிறந்த தெரிவினை மேற்கொள்ள வேண்டியிருப்பதால் அங்கு அமையச் செலவு உருவாகிறது. இதை நீங்க அடுத்த பாயிண்ட்ஸ்ல எழுதிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலா எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள கொடுப்பீங்க. 4 மார்க்ஸ் தானே. அப்ப எக்ஸாம்பிள் பொருளாதார வளத்துக்கு உதாரணம் நிலம், உழைப்பு, மூலதன முயற்சி. அப்போ ஒரு கேள்விக்கு எப்படி ஆன்சர் எழுதுறது அப்படிங்கறத உங்களுக்கு விளங்கிக்கும். ஃபர்ஸ்ட்டுக்கு பொருளாதார வளம்டா என்ன, அதில் உள்ள கீ பாயிண்ட்ஸ் எழுதிட்டு அமையச்செலவு எழுதிட்டு ஃபைனலா அமையச்செலவு அங்க ஏன் உருவாகுது. வரையறையற்ற விருப்பம், வரையறுக்கப்பட்ட வளம். ஸோ நாங்கள் அது பூர்த்தி செய்ய முற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு என்ன உருவாகுது, நாங்கள் ஒரு சிறந்த தெரிவை மேற்கொள்ள வேண்டி உருவாகிறதால அமையச் செலவு தோன்றுது. ஆகவே பொருளாதார வளங்களை பயன்படுத்தும் போது அருமை செலவு தோன்றுது அப்படின்னு நீங்க விளக்கிட்டு எக்ஸாம்பிளையும் கொடுத்தீங்கன்னா சரி. அப்போ ஒரு முழுமையான ஆன்சர் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது தெரியணும். இப்போ நீங்க எப்படி எழுதுனீங்களா இருந்தா அங்க நீங்க டெஃபினிஷன் கொடுத்திக்கிறீங்க, எக்ஸாம்பிள் கொடுத்திக்கிறீங்க, கீ பாயிண்ட்ஸ் கொடுத்திக்கிறீங்க, அதே மாதிரி கன்க்ளூட் பண்ணிக்கிறீங்க. கேள்விக்கு தகுந்த மாதிரியான ஆன்சரையும் கொடுத்திக்கிறீங்க. இப்போ ஒரு பார்ட் 2ல எப்படி நீங்க கேள்விக்கு விட எழுதணும் அப்படிங்கிறது உங்களுக்கு விளங்கிக்கும். சில பேர் என்ன செய்வாங்கன்னா படிச்ச எல்லாத்தையும் போட்டு அலட்டுவாங்க. அந்த மாதிரி செய்யவே தேவையில்லை. நீங்க கேள்வியில வர எதெல்லாம் மெயினான பாயிண்ட்ஸா நீங்க கொடுக்கணுமோ அதை மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். சில பேர் நீங்க எழுதிட்டு இது கொஞ்சம் ஆன்சர் இருக்குது, நான் பாயிண்ட்ஸ் ஃபார்மட்ல எழுதிக்கிறேன்னு, இல்லாட்டி பந்தி அமைப்புல கொடுக்க இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் யோசிப்பீங்க. அப்படி எல்லாம் இல்லை. நீங்க தேவையான விஷயங்களை மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். 2வது கேள்வியை பாருங்க. ஏபி என்ற 2 மாற்று பொருளாதார முறைமைகள் தொடர்பான சில தரவுகள் பின்வருமாறு தரப்பட்டுள்ளது.
ஏ பொருளாதார முறை, பி பொருளாதார முறை தந்துக்கிறாங்க. ஏல தனியார் சொத்துரிமை, தனியார் முயற்சியாண்மை, போட்டித்தன்மை உயர்மட்டத்தில் காணப்படும். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் சந்தை பொருளாதாரத்தோட பண்புகள். பியில பொது சொத்துரிமை, அரசு முயற்சியாண்மை, போட்டித்தன்மை காணப்படாமை, இது உங்களுக்கு தெரியும் மத்திய திட்டமிடல் அல்லது கட்டளை பொருளாதாரத்தோட பண்புகள். ஏ பி ஆகிய பொருளாதார முறைமைகளை தீர்மானிக்கும் பொறிமுறை எது? அப்போ ஏ சந்தை பொருளாதாரம், சந்தை பொருளாதாரத்தோட பொறிமுறை விலை பொறிமுறை. பி மத்திய திட்டமிடல் பொருளாதாரம், அதிட பொருளாதாரத்தை முறைமை தீர்மானிக்கிற பொறிமுறை மத்திய திட்டமிடல் பொறிமுறை. அப்போ ஏட சந்தை விலை பொறிமுறை, இரண்டாவது பீட கட்டளை பொறிமுறை அல்லது மத்திய திட்டமிடல் குழு முறைமை மூலமான பொறிமுறை. அப்ப 2 மார்க்ஸ் தான் கொடுத்திக்கிறாங்க, 1க்கு 1 மார்க்ஸ் படி. அடுத்தது பாருங்க, ஆவண கேள்வி. இவ்விரண்டு பொருளாதார முறைமைகளும் வள ஒதுக்கீட்டு பிரச்சனைகளுக்கு எவ்வாறு தீர்வு காணுகின்றன? அப்போ வள ஒதுக்கீட்டு பிரச்சனை அப்படின்னு சொல்றது அப்போ வள ஒதுக்கீட்டு பிரச்சனை அப்படின்னு சொல்றது என்ன பொருளை எந்தளவு உற்பத்தி செய்தல், அது தொடர்பான பிரச்சனை தான் வள ஒதுக்கீட்டு பிரச்சனை. அப்போ சந்தை பொருளாதாரமும் மத்திய திட்டமிடல் பொருளாதாரமும் வள ஒதுக்கீட்டு பிரச்சனைக்கு எவ்வாறு தீர்வு காண்றாங்க அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க ஏ பொருளாதார முறை அல்லது சந்தை பொருளாதார முறைன்னு போட்டுட்டு அவங்க வள ஒதுக்கீட்டு பிரச்சனைக்கு எப்படி தீர்வு காண்றாங்க? தனியார் நலன் அல்லது லாப நோக்க அடிப்படையில் விலை பொறிமுறை மூலமாக தீர்வு காண்றாங்க. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கட்டாயம் எழுத வேண்டிய பாயிண்ட். இது என்ன பொருளை எந்த அளவு உற்பத்தி செய்தல், எவ்வாறு உற்பத்தி செய்தல், யாருக்காக உற்பத்தி செய்தல், இந்த மூணுலையுமே அவங்க தீர்வு காண்ற முறை நீங்க எழுதும் போது முதலாவது பாயிண்ட்ஸா தனியார் நலன் அல்லது லாப நோக்கத்தின் அடிப்படையில விலை பொறிமுறை மூலம் தீர்த்து வைக்கப்படுது அப்படிங்கிறத நீங்க ஃபர்ஸ்ட் பாயிண்டா கட்டாயம் எழுதணும். அதுக்கு மார்க்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா அங்க நீங்க தனியார் நலனை சொல்றீங்க, லாப நோக்கத்தை சொல்றீங்க, விலை பொறிமுறையும் சொல்றீங்க. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது பாயிண்ட் எழுதுவீங்க, இவர்கள் ஒப்பீட்டு ரீதியில எப்பொருள் கூடிய லாபத்தை தருமோ அப்பொருளை உற்பத்தி செய்வார்கள். இது 2வது பாயிண்ட்ஸ்ல எழுதுவீங்க. 3வது பாயிண்ட்ஸ்ல விலை சமிஞ்ஞைகள் மூலம் உற்பத்தியாளர் கூடிய லாபம் தரும் பொருள் எது என்பதையும் நுகர்வோர் தமது பணத்திற்கு பெறுமதியான பொருள் எது என்பதையும் தெரிவு செய்வார்கள். ஆகவே இது 3 பாயிண்ட்ஸ் எழுதுனா சரி. இப்போ வள ஒதுக்கீட்டு பிரச்சனைக்கு எவ்வாறு தீர்வு காணுது? முதல்ல சந்தை பொருளாதாரத்துல ஃபர்ஸ்ட் எழுதுவீங்க, தனியார் நலன் அல்லது லாப நோக்கத்தின் அடிப்படையில விலை பொறிமுறை மூலம் தீர்த்து வைக்கப்படுது. 2வது பாயிண்ட்ஸ் ஒப்பீட்டு ரீதியில் எப்பொருள் கூடிய லாபத்தை தருமோ அப்பொருளை தெரிந்தெடுத்து உற்பத்தி செய்வதற்கு வள ஒதுக்கீடு இடம்பெறும். இது 2வது பாயிண்ட்ஸ். 3வது பாயிண்ட்ஸ் உற்பத்தியாளர் அதிக லாபம் தரக்கூடிய பொருள் எது என்பதையும் நுகர்வோர் எந்த பொருளுக்கு அதிக அளவுல பணம் செலுத்தி அதனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையும் இதுல தீர்மானிக்கப்படுது. அப்படின்னு அது எழுதினாலும் ஒண்ணு எழுதாட்டி ஒண்ணு, இந்த 2 பாயிண்ட்ஸை நீங்க கட்டாயம் எழுதணும். அப்போ உங்களுக்கு விளங்கிக்கும். நான் இதுல வாய்ஸ் மூலமா தான் சொல்றேன், உங்களுக்கு இந்த ஆன்சர் எழுதின ஸ்ட்ரக்சர் காட்ட இல்லை, பட் மெதுவா சொல்றதால உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது மத்திய திட்டமிடல் பொருளாதாரம். மத்திய திட்டமிடல் பொருளாதாரம் வள ஒதுக்கீட்டு பிரச்சனைக்கு எவ்வாறு தீர்வு காணுது? இதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதுவீங்க எப்படி? சமூக நலனை அடிப்படையாக கொண்டு மத்திய திட்டமிடல் குழு முறைமை மூலமாக இது தீர்த்து வைக்கப்படுது. இது ஃபர்ஸ்ட் பாயிண்டா எழுதுவீங்க. 2வது மத்திய திட்டமிடல் குழுவினால் விடுக்கப்படுகின்ற கட்டளைகள் மூலம்தான் வளங்கள் ஒதுக்கீடு செய்யப்படுது. இது 2வது பாயிண்ட்ஸா எழுதுவீங்க. 3வது பாயிண்ட்ஸா திட்டமிடல் அதிகாரிகளால பொருட்கள் சேவைகளோட விலை நிர்ணயிக்கப்பட்டு கொள்வனவாளரால கட்டுப்பாட்டு விலையிட கீழ் நிரம்பல் செய்யப்பட்ட தொகைக்கு கேள்வி எழுப்பப்பட்டு கொள்வனவும் நடைபெறும். இந்த 3வது பாயிண்ட்ஸ் விருப்பம் எழுதிடலாம், இல்லாட்டி தேவையில்லை. உங்களுக்கு 2 மார்க்ஸ் தானே கொடுத்திக்கிறாங்க. அப்ப 2 மார்க்ஸுக்கு நீங்க 2லையுமே கொஞ்சம் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எழுதுனா சரி. அப்போ வள ஒதுக்கீட்டு பிரச்சனைக்கு எவ்வாறு தீர்வு காண்றாங்க? மத்திய திட்டமிடல் பொருளாதாரம் சமூக நலனை அடிப்படையாக கொண்டு மத்திய திட்டமிடல் குழுவால தீர்த்து வைக்கப்படுது. மத்திய திட்டமிடல் வழங்குகின்ற கட்டளையில அடிப்படையில தான் இவங்களோட வள ஒதுக்கீடு இடம்பெறும். இவ்வளவு எழுதுனீங்கன்னா சரி.
அடுத்து மூணாவது கேள்வி, ஊழிய பிரிப்பு என்றால் என்ன? ஊழிய பிரிப்புன்னா தொழில் பிரிப்பு. அதாவது ஒரு தொழிலை உற்பத்தி செயல்முறையில பல்வேறு கட்டங்களாக பிரித்து ஒவ்வொரு பிரிவுக்கும் குறிப்பிட்ட தொழிலாளர்களை நியமித்து அந்த தொழிலை பூர்த்தி செய்த தொழில் பிரிப்புன்னு சொல்லப்படுது. ஒரு தொழிலை நாங்க என்ன செய்றோம், பல்வேறு கட்டங்களா பிரிச்சு அந்த பல்வேறு கட்டங்களுக்கும் தொழிலாளர்களை நியமித்து அந்த குறிப்பிட்ட தொழிலை பூர்த்தி செய்யறது தொழில் பிரிப்பு. அது எவ்வாறு உற்பத்தி செலவை குறைக்கிறது என்பதை விளக்க, குறிக்கிறது இல்ல, உற்பத்தி செலவை குறைக்கிறது என்பதை விளக்குக. உற்பத்தி செலவை பல்வேறு முறையில குறைக்குது. அப்ப விளக்குக அப்படின்னு சொன்னா நீங்க எப்படி இதுக்கு ஆன்சர் பண்றது பொருத்தமானதுன்னா, இப்ப பாருங்க, நேரம் சேமிக்கப்படுகிறது. இத நீங்க ஒரு பாயிண்ட்ஸா எழுதிடும். நேரம் சேமிக்கப்படுகிறது இப்படி எழுதிட்டு இதுக்கு டபுள் டாட் வச்சு அதுக்கு ஒரு சின்ன விளக்கம் எழுதணும். இப்படி ஒவ்வொருவரும் ஒரு வேலையை அதே வேலையை தொடர்ச்சியா செய்யும் போது அவர்களது வேகம் அதிகரித்து நேரத்தை மிச்சப்படுத்துகிறது. மூலம் எழுதுனா போதும். நேரம் சேமிக்கப்படன்னு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல எழுதிட்டு அதுக்கு பிறகு நீங்க ஒரு சின்ன குட்டி வரியில குட்டியா ஒரு விளக்கத்தை எழுதுனீங்கன்னா சரி. ஒவ்வொருவரும் அவங்களோட வேலையை தொடர்ச்சியா செய்கின்ற சந்தர்ப்பத்துல அங்க வேகம் அதிகரிக்கப்பட்டு நேரம் மீதமாகுது. அப்போ முதலாவது நேரம் மிச்சப்படுத்தப்படுது. இரண்டாவது திறமை அதிகரிக்கப்படும். திறமை அதிகரிக்கப்படும். இதுக்குரிய விளக்கம், ஒரே பணியை தொடர்ந்து செய்வதால தொழிலாளர்களோட அனுபவம் மற்றும் திறமை மேம்படுத்தப்பட்டு உற்பத்தி செலவு குறைக்கப்படுது. இது இரண்டாவது விஷயம். மூணாவது பயிற்சி செலவு குறைகிறது. மூணாவது பயிற்சி செலவு குறைகிறது. அதாவது ஒவ்வொரு ஒவ்வொருவருக்குமே முழு உற்பத்தி தொடர்பான விடயத்தை கற்றுக் கொடுக்க வேண்டிய தேவை இல்லாததாலும் குறிப்பிட்ட பிரிவுக்கு நியமிக்கப்பட்டவங்களுக்கு மட்டுமே அந்த குறிப்பிட்ட தொழில்சார் விஷயங்களை கற்றுக் கொடுக்க வேண்டியிருப்பதாலும் பயிற்சி செலவு குறைஞ்சி உற்பத்தி செலவு குறைஞ்சி உற்பத்தியை ஊக்கப்படுத்துது. இது ஒரு பாயிண்ட்ஸா நீங்க எழுது. அடுத்தது புத்தாக்க சிந்தனைகள் உருவாகும். நாலாவது விஷயம், புத்தாக்க சிந்தனைகள் உருவாகும். எப்படி? அதாவது இந்த தொழில் பிரிப்பு மூலமாக புதிய கருத்துக்கள் விருத்தி செய்யப்பட்டு சிறந்த தொழில்நுட்பங்கள் ஊக்குவிக்கப்பட்டு அவங்க என்ன செய்றாங்க, புதிய இயந்திரங்கள் புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்க உதவியாகிறது மூலமாக நன்மை பயக்குது. இது ஒரு விஷயமா நீங்க எழுது. அடுத்தது பேரளவு உற்பத்தி ஊக்குவிக்கப்படும். இது அஞ்சாவது விஷயமா எழுது. பேரளவு உற்பத்தி ஊக்குவிக்கப்படும். எப்படி? ஒரு பண்டத்திட உற்பத்தியை எளிமையான செயல்முறைக்கு மாற்றி அமைக்கிறது மூலம் அவங்க தொழில் பிரிப்புளிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு தொடர்ந்து அந்த வேலையை செய்யும் போது நிறைய ஐடியா வரும். அப்போ பேரளவு உற்பத்தி ஒரு தொழில ஒரு பண்டத்திட உற்பத்தி அவங்க தொடர்ச்சியா செய்யும் போது அவங்களுக்கு ஆஹ் புதிய டெக்னிக்ஸ் புதிய சிந்தனைகள் தோன்றுவது மூலமாக அவங்க என்ன செய்றாங்க, பேரளவு உற்பத்தி செய்வதற்கு தூண்டப்பட்டு அங்க உற்பத்தி செலவு குறைக்கப்படுது. அப்ப உற்பத்தி பிரிப்புன்னா என்ன, அந்த உற்பத்தி பிரிப்பு எவ்வாறு உற்பத்தி செலவை குறைக்குது, நேரம் மீதப்படுத்தப்படுது, திறமைகள் அதிகரிக்கப்படுது, பயிற்சப்பட்ட பயிற்சி செலவு குறையுது, புத்தாக்க சிந்தனைகள் உருவாகுது, பேரளவு உற்பத்திகள் இடம்பெறுது. அடுத்தது இந்த மாதிரி நீங்க சொல்லுவீங்க. அப்போ இந்த மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு பாயிண்ட்ஸ் எழுதிட்டு அதுக்கப்புறம் சின்ன விளக்கம் கொடுத்தீங்களாக்கும் பார்த்த உடனே அவங்களுக்கு இது ஓகே அப்படின்னு சொல்லி விளங்கும். நாலாவது கேள்வியை பாருங்க, நுகர்வு பொருள் மற்றும் முதலீட்டு பொருட்களின் வள ஒதுக்கீடு தொடர்பில் நிகழ்கால நுகர்வு மற்றும் பொருளாதார வளர்ச்சியின் தொடர்பை விளக்குக. பாருங்க, அப்போ இதுல என்ன சொல்லிக்குது, நுகர்வு பொருள் முதலீட்டு பொருள் எப்படி பொருளாதார வளர்ச்சியில தொடர்புப்படுது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. அப்ப நீங்க இதுக்கு கிராஃப் மூலம் விளக்கப்படுது. தொடர்பை விளக்குகன்னு தான் தந்திக்கிறாங்க 4 மார்க்ஸ். பட் விளக்கம் தானே. அப்போ நீங்க கிராஃப் ஈக்குது இதுக்கு. அப்போ வந்து கிராஃப் மூலமா விளக்கப்படுத்துறது பெட்டர். உங்களுக்கு கேள்விகள் தரப்படுற சந்தர்ப்பத்துல அந்த குறிப்பிட்ட கேள்விக்கு எக்ஸாம்பிள் இது அப்படின்னு தெரியுமா இருந்தா எக்ஸாம்பிளை கொடுத்து விளக்கப்படுத்துங்க. கிராஃப் இந்த கேள்விக்கு கொடுத்தா பெட்டர் அப்படின்னு தெரிஞ்சுதுன்னு சொன்னா கிராஃபை கொடுத்து விளக்கப்படுத்துங்க. அப்பதான் கொஞ்சம் பெர்ஃபெக்ட் ஆன்சரா இருக்கும் உங்களுக்கு. நீங்க ஆன்சர்ஸ் நிறைய எழுதுறது, அதாவது
தேவையான விஷயங்களை எழுதுறது மூலமா மார்க்ஸை குறைக்க மாட்டாங்க. பட் அவங்க எதிர்பார்க்கிற விடைகள் இல்லாத சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு மார்க்ஸ் குறைக்கப்படும். அதனால நீங்க எழுதுறது நல்லது. அப்ப நுகர்வு முதலீட்டு பொருளோட வள ஒதுக்கீடு தொடர்புல எப்படி காணப்படுதுன்னு சொன்னா, இதுல நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு பாயிண்ட்ஸ் ரெண்டை விளக்கப்படுத்துவீங்க. எப்படி? நிகழ்கால பொருளாதாரம் நிகழ்காலத்துல நுகர்விற்கு அதிக அளவு வளங்களை பயன்படுத்தும் போது நிகழ்காலத்துல மூலதன பண்ட உற்பத்தி குறையுது. இவ்வாறு குறைகிறதால எதிர்கால உற்பத்தி குறைகிறதோட பொருளாதார வளர்ச்சி குறைவாக காணப்படும். அதுக்கு பிறகு நீங்க என்ன செய்றீங்க? கிராஃபை விளக்கப்படுத்துறீங்க. எப்படி? இது முதலீட்டு பொருள், இது நுகர்வு பொருள். நிகழ்கால நுகர்விற்கு அதிகளவான வளங்கள் ஒதுக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அங்கு நிகழ்கால முதலீடு குறையுது. ஆகவே எதிர்காலத்தில் பொருளாதார வளர்ச்சி குறைந்த அளவுல காணப்படுது. இதுதான் கிராஃப். இது அச்சுக்களுக்கு கட்டாயம் பெயர் போடணும். இது பிபிசி 1, இது பிபிசி 2. இதுல விருப்பம்டா நீங்க ஒரு அமௌண்ட் எழுதியும் விளக்கப்படுத்து. இப்போ இது 100, இது 400ன்னு சொன்னா இது 500டா, இது 700 இப்படி எழுதியும் விளக்கப்படுத்திடலாம். அப்படி இல்லாட்டி ஆஹ் இப்படி கீழே நீங்க விளக்கப்படுத்தினாலும் சரி. அடுத்தது நிகழ்கால நுகர்விற்கு குறைந்த அளவு வளங்களும் நிகழ்கால முதலீட்டிற்கு கூடிய அளவு வளங்களும் ஒதுக்கப்படுற சந்தர்ப்பத்துல எதிர்காலத்தின் பொருளாதார வளர்ச்சி கூடுதலாக காணப்படும். அப்போ இதை திரும்ப சொல்றேன். நுகர்வுப் பொருள் முதலீட்டு பொருளோட வள ஒதுக்கீடு தொடர்பில் எப்படி நீங்க பொருளாதார வளர்ச்சியை ஒப்பிடுவீங்கன்னு சொன்னா, நிகழ்கால நுகர்விற்கு கூடுதலாகவும் நிகழ்கால முதலீட்டிற்கு குறைவாகவும் வளங்கள் ஒதுக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் எதிர்கால பொருளாதார வளர்ச்சி குறைவாக காணப்படும். வரைவின் அடிப்படையில அது சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு. அடுத்தது நிகழ்கால நுகர்விற்கு குறைவாகவும் நிகழ்கால முதலீட்டிற்கு கூடுதலாகவும் வளங்கள் ஒதுக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் எதிர்காலத்தில் உள்ள பொருளாதார வளர்ச்சி இதோட ஒப்பிடும் போது, அதாவது மேல் கூறப்பட்ட வரைவுடன் ஒப்பிடும் போது கூடிய அளவாக காணப்படும். சரியா? இதுதான் நாங்க பொருளாதார வளர்ச்சியிட தொடர்பை விளக்கப்படுத்திக்கிறோம். அப்போ 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துக்கிறாங்க. கிராஃப்க்கு 2 மார்க்ஸ், எக்ஸ்பிளனேஷனுக்கு 2 மார்க்ஸ். அஞ்சாவது கேள்வியை பாருங்க. கிடையச்சில் ஆடையையும் நிலைக்குத்தச்சில் அரிசியையும் உற்பத்தி செய்யும் நாடு ஒன்றில் உற்பத்தி சாத்திய வலையை கீழே தரப்பட்டுள்ளது. மேலே காட்டப்பட்ட உற்பத்தி சாத்திய வலையின் வடிவம் யாது? இதற்கான காரணத்தை குறிப்பிடுக. இப்ப இந்த உற்பத்தி சாத்திய வலையிட பெயர் அதிகரித்து செல்லும் அமையச் செலவுடைய உற்பத்தி சாத்திய வலை, அல்லது வெளிநோக்கி குவிந்த உற்பத்தி சாத்திய வலை, அல்லது மூலத்திற்கு குழிவான உற்பத்தி சாத்திய வலை. 3 பெயர் இருக்குது. அதிகரித்து செல்லும் அமையச் செலவுடைய உற்பத்தி சாத்திய வலையை, வெளிநோக்கி குவிந்த உற்பத்தி சாத்திய வலையை, மூலத்திற்கு குழிவான உற்பத்தி சாத்திய வலை. இந்த உற்பத்தி சாத்திய வலையை இவ்வாறு காணப்படுறதுக்கான காரணத்துல முதலாவது, நடைமுறையில் உற்பத்தி காரணிகள் பூரண பதிலீட்டு தன்மையை கொண்டிருக்காம். பூரண பதிலீட்டு தன்மையை கொண்டிருக்காம், அல்லது பூரண மாற்று பயன்பாட்டை கொண்டிருக்காமை. இது முதலாவது ரீசன். இரண்டாவது ரீசன், வெவ்வேறு பொருள் உற்பத்தியிலும் ஆடை உற்பத்தி, அரிசி உற்பத்தி இவ்வாறு வெவ்வேறு உற்பத்தியிலும் வெவ்வேறான தொழில்நுட்ப முறைகள் பயன்படுத்தப்படுகின்றன. அப்படி இல்லாட்டி நீங்க மென்ஷன் பண்ணி எழுதிடும். ஆடை உற்பத்தியில் ஒரு வகையான தொழில்நுட்பமும் அரிசி உற்பத்தியில் ஒரு வகையான தொழில்நுட்பமும் பயன்படுத்தப்படுகின்றன. பூரண பதிலீடு கொண்டிருக்காமைன்னா அரிசி உற்பத்திக்கு பயன்படுத்தப்படுற அதே வளம் ஆடை உற்பத்திக்கு பயன்படுத்துவதற்கான பூரண பதிலீட்டை கொண்டிருக்காமை. இவங்க மென்ஷன் பண்ணி தானே தந்திக்கிறாங்க உங்களுக்கு கிடையச்சில் ஆடை நிலை குத்தச்சில் அரிசின்னு. அப்ப நீங்க மென்ஷன் பண்ணியும் எழுதணும். அடுத்தது மூணாவது, குறித்த ஒரு பண்டத்தை உற்பத்தி செய்ய மிகவும் பொருத்தமான ஒரு காரணி
மற்றைய பண்டத்தை உற்பத்தி செய்ய பொருத்தமானதாக இல்லாமை. இப்போ 3 ரீசன். ஒண்ணு, பூரண பதிலீட்டுத்தன்மையை கொண்டிருக்காமை. அரிசி உற்பத்திக்கு பயன்படுத்தப்படுற வளம் ஆடை உற்பத்திக்கு பயன்படுத்துறதுக்கான பூரண பதிலீடு இல்லாமை. ரெண்டாவது, ரெண்டு உற்பத்தியிலையுமே வெவ்வேறான தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படுகின்றமை. அடுத்தது மூணாவது, ஒரு பண்டத்தை உற்பத்தி செய்யறதுக்கு பொருத்தமான ஒரு காரணி மற்றைய பண்டத்தை உற்பத்தி செய்ய பொருத்தம் இல்லாமல் காணப்படுது. அப்ப 4 மார்க்ஸ் கொடுத்திக்கிறாங்க. மேஜர் ரீசன்ஸ் இது மூணும் தான். அப்ப மூணுக்கும் ஒரு மார்க்ஸ் படி 3 மார்க்ஸ், உற்பத்தி சாத்திய வளைட வடிவத்துக்கு 1 மார்க்ஸ், 4 மார்க்ஸ் கொடுத்திக்கிறாங்க. இப்போ நீங்க மார்க்ஸ் பேஸ் பண்ணி இப்ப 2 மார்க்ஸ் கொடுத்திக்கிறதுக்கு நீங்க ஓவரா விளக்கணும் அப்படிங்கிறது இல்ல. இப்ப இதுல 2 மார்க்ஸுக்கு தான் எவ்வாறு உற்பத்தி செலவை குறைக்கிறதுன்னு கேட்டிக்கிறாங்க. அப்ப நீங்க ஒரு 3 பாயிண்ட்ஸ் இல்லாட்டி 4 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு செட்டிஸ் இல்லை அப்படின்னா ஒரு 4 பாயிண்ட்ஸ் எழுது. அப்போ டைமை மிச்சப்படுத்தி நீங்க எக்ஸாமுக்கு நிறைய ப்ரிஃபர் பண்ணுங்க, எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து கேள்வியை வாசிப்பீங்க, ஓகே இந்த கேள்வி தானே எனக்கு விட தெரியும் போய் தருவீங்க. ஆனா எழுதி பார்க்கும்போது தான் விளங்கும் நீங்க ஒரு வரிக்கு கூடி எழுத கொள்ள இயலாத அளவுக்கு கஷ்டப்படுவீங்க. அப்ப நிறைய எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்க, டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஹார்டான கொஷின்ஸ் வர டைம்ல ஸ்கிப் பண்ணாதீங்க. நிறைய பேர் இந்த கேள்வி கஷ்டமாயிக்குது இது வராது அப்படின்னு நினைப்பீங்க. லேசான கேள்வியை பார்த்து நினைப்பீங்க அந்த கேள்வி தானே எனக்கு விட தெரியும். இப்ப எந்த கேள்வியை படிக்கிறது? ஹார்டான கேள்வியை ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ஹார்டான கேள்விக்கு தேடுங்க. லேசான கேள்வியை எழுதி பழவுங்க. இப்படி நாங்க ஆன்சர் எழுதுறது, இந்த ஆன்சர் எழுதுறவே சரியா பிள்ளையா, மார்க்ஸ் பேஸ் ஆன்சர் ஆயிக்குதா எங்களோட ஆன்சர். அப்ப இந்த மாதிரி விஷயங்களை நீங்க தேடுங்க. எக்கனாமிக் ஹார்ட் சப்ஜெக்டே இல்லை. நிறைய பேர் வந்து அது ஹார்டுன்னு சொல்றாங்க. ஏன்டா கிராஃபிக் இதுன்னு சொல்றீங்க, கல்குலேஷன் இதுன்னு சொல்றீங்க, டேர்ம் வேர்ட்ஸ் வருதுன்னு சொல்றீங்க. அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. பேசிக்கான விஷயங்கள் நாங்கள் அன்றாட வாழ்க்கையில யூஸ் பண்ற விஷயங்களை பேசிக் எக்ஸாம்பிளோட நாங்கள் கொண்டுட்டு போனாலே எக்கனாமிக் வந்து லேசான பாடம் தான். அப்போ இதுவலத்தோடையும் உங்களோட முதலாவது கேள்வி முடியுது. அப்போ பார்ட் 2ல உள்ள முதலாவது கேள்வி எப்பயுமே ஃபர்ஸ்ட் யூனிட் பேஸ் தான் வரும். நீங்க ஃபர்ஸ்ட் கேள்வியை ஃபைனல் எக்ஸாம்ல செலக்ட் பண்ண போறீங்கன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் யூனிட்டை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் யூனிட்ல உள்ள 5 இயர்ஸ் பாஸ் பேப்பரை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி எழுதி பழகுனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கேள்வி ஓகே ஆகிரும். நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் கொஷன்ஸை செலக்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் கேள்வி உங்களுக்கு லேஸ் ஆயிக்கும். பாருங்க, ரெண்டாவது கேள்வி, பதிலீட்டு விளைவு வருமான விளைவு ஊடாக கேள்வி விதியினை விளக்குக. அப்ப கேள்வி விதி எங்களுக்கு தெரியும். கேள்வி விதி தொழிற்படுவதற்கான காரணங்கள் தான் பதிலீட்டு விளைவு வருமான விளைவு. இந்த பதிலீட்டு விளைவு வருமான விளைவு நிறைய பாஸ் பேப்பர்லயும் கேள்விகளா வந்திக்குது. இப்ப கேள்வி விதியில எங்களுக்கு தெரியும் விலைக்கும் கேள்வி தொகைக்கும் இடையிலான தொடர்பு எதிர்க்கணி. விலைக்கும் கேள்வி தொகைக்கும் இடையிலான தொடர்பு எதிர்க்கண்ணியம். இதனை பதிலீட்டு விளைவு வருமான விளைவூடாக விளக்கப்படுத்த சொல்லிக்கிறோம். பதிலீட்டு விளைவுன்னு சொல்றது என்னது? குறிப்பிட்ட பொருளின் விலை தவிர்ந்த ஏனைய காரணிகள் மாறாத போது, அதுதான் நார்மலான கன்செப்ட். அப்ப விலை தவிர்ந்த ஏனைய காரணிகள் மாறாத போது குறிப்பிட்ட பொருளின் விலை மாற்றம் அடைவதால் சார்பு விலை மாற்றம் அடைந்து, குறிப்பிட்ட பொருளின் விலை மாற்றம் அடைவதால் சார்பு விலை மாற்றம் அடைந்து அதன் பிரதியீட்டு பொருளின் கேள்வி மாற்றம் அடைந்து. அப்போ வந்து இத நீங்க பி எக்ஸ்ன்னு எடுக்கிறீங்கன்னா இது பி ஒய். அப்ப குறிப்பிட்ட பொருளோட விலை மாற்றத்தால சார்பு விலை, சார்புன்னு சொல்றது ஒப்பீட்டு ரீதியில சார்பு விலை மாற்றம் அடைந்து பிரதியீட்டு பொருளோட கேள்வி மாற்றமடை. வேர்ட்ஸ் முக்கியம். பிரதியீட்டு பொருளோட கேள்வி, குறிப்பிட்ட பொருளோட கேள்வி தொகை, பிரதியீட்டு பொருளோட கேள்வி மாற்றம் அடைந்து அதன் மூலம் குறித்த பொருளின் கேள்வி தொகை மாற்றமடைதல் பதிலீட்டு விளைவுன்னு சொல்லப்படுது. பதிலீட்டு விளைவுனா என்ன? குறிப்பிட்ட பொருளின் விலை மாற்றம் அடைந்து சார்பு விலை மாற்றத்தால் பதிலீட்டு பொருளின் அல்லது பிரதியீட்டு பொருளின் கேள்வியில் மாற்றமடைந்து குறிப்பிட்ட பொருளின் கேள்வித் தொகை மாற்றமடைதல் பதிலீட்டு விளைவுன்னு சொல்லப்படுது. நீங்க இன்னும் உங்களுக்கு ஆன்சர் எழுதுறது கிளியர் இல்லைன்னா எக்ஸாம்பிளோட நீங்க விளக்கப்படுத்தலாம். எப்படி எக்ஸாம்பிள்? டீ பவுடர், காஃபி பவுடர், டீ பவுடரோட பிரைஸ், டீ பவுடரோட குவான்டிட்டி ஆஃப் டிமாண்ட்,
காஃபி பவுடரோட பிரைஸ், காஃபி பவுடரோட குவான்டிட்டி ஆஃப் டிமாண்ட். டீ பவுடர் 50 ரூபாய் ஆயிக்கும் போது நீங்க 100 கொள்வனவு செய்றீங்க. அதே மாதிரி காஃபி பவுடரும் 50 ரூபாய் ஆயிக்குது, நீங்க அதே 100 கொள்வனவு செய்றீங்க. இப்ப என்ன நடக்குது? டெல்டா பி சேஞ்ச் ஆகுது. குறிப்பிட்ட பொருளோட விலையில ஒரு அதிகரிப்பால தொடர்புடைய பொருளோட விலை மாறாது கேள்வி விதியில். இப்போ குறிப்பிட்ட பொருளோட விலை மாற்றத்தால சார்பு விலை மாற்றம் அடையுது. ஒப்பீட்டு ரீதியில் எங்களுக்கு இது எப்படி விளங்குது? குறைவு மாதிரி விளங்குது. இப்போ சார்பு விலை மாற்றம் அடைந்து தொடர்புடைய அல்லது அந்த பதிலீட்டு பொருளோட கேள்வி மாற்றம் அடையுது. எப்படி? ஒப்பீட்டு ரீதியில் இது விலை குறைவாய்க்குது, ஸோ நாங்க இதை வாங்குவோம். குறிப்பிட்ட பொருளோட கேள்வி குறைவடைதல், இதுதான் பதிலீட்டு விளைவுன்னு சொல்லப்படுது. அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க டெஃபினிஷன் எழுதுவீங்க. கேள்வி விதியை விளக்க சொல்லிக்கிறாங்க தானே, பதிலீட்டு விளைவுனா என்னன்னு எழுதிட்டு அதுக்கப்புறம் ஒரு எக்ஸாம்பிள் மூலமா விளக்கப்படுத்துவீங்க. உதாரணத்தின் அடிப்படையில டீ பவுடர் விலை அதிகரிப்பால் பதிலீட்டு பொருளின் அல்லது கொஃபியின் கேள்வி அதிகரித்து குறிப்பிட்ட பொருளின் அதாவது டீயின் கேள்வித்தொகை குறைவடையுது. இது பதிலீட்டு விளைவுன்னு சொல்லப்படுது. வருமான விளைவுன்னு சொல்றது குறிப்பிட்ட பொருளின் விலை தவிர்ந்த நுகர்வோர்ட பண வருமானம் உட்பட்ட. ஏன்னா வருமான விளைவுன்னு சொல்லும்போது நிறைய பேர் நினைக்கிறது அப்படின்னா வருமானம் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி. இல்ல, வருமானம் சேஞ்ச் ஆகல. அப்போ குறிப்பிட்ட பொருளோட விலை தவிர்ந்த நுகர்வோர்ட பண வருமானம் உள்ளிட்ட ஏனைய காரணி மாறாத சந்தர்ப்பத்துல குறிப்பிட்ட பொருளோட விலை மாற்றத்தால் நுகர்வோரின் மெய் வருமானம் மாற்றமடைந்து அதன் மூலம் குறித்த பொருளின் கேள்வித் தொகை மாற்றமடைதல் வருமான விளைவுன்னு சொல்லப்படுது. உதாரணத்தின் அடிப்படையில உதாரணம் ஒண்ணு நீங்க கொடுக்குறீங்க. எப்படி? பி கியூடி 10 ரூபால நீங்க 100 ப்ராடக்ட் வாங்குறீங்கன்னு சொன்னா உங்களோட மெய் வருமானம் 1000 ரூபாய் இருக்குது. இப்போ அதே பொருள் 20 ரூபாய் ஆகுதுன்னு சொன்னா உங்களோட மெய் வருமானம் மாற இல்ல, 1000 ரூபாய், அதாவது பண வருமானம் மாற இல்ல, வருமானம் மாற இல்ல. அப்ப இதுல நீங்க பண வருமானம் தான் போடணும். பண வருமானம் போடுங்க. 1000 ரூபாய் மாற இல்ல, 20 ரூபாய் வாய்க்கும் போது இப்ப நீங்க 50 குவான்டிட்டி ஆஃப் டிமாண்ட் தான் வாங்கலாம். அப்போ உதாரணத்தின் அடிப்படையில் குறிப்பிட்ட பொருளின் விலை அதிகரிப்பால் மெய் வருமானம் குறைவடைந்து 1000 ரூபாய் காசு இருந்தாலும் பெறுமதி குறைஞ்சிட்டு. அப்போ குறிப்பிட்ட பொருளோட விலை அதிகரிப்பால பண மெய் வருமானம் அல்லது கொள்வனவு சக்தி குறைவடைந்து குறிப்பிட்ட பொருளின் கேள்வின்னு எழுதுறது இல்ல, கேள்வி தொகையும் குறைவடைதல் வருமான விலை. அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க பதிலீட்டு விளைவுனா என்னன்னு டெஃபினேஷன் எழுதுவீங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம்பிளோட அதுக்குரிய எக்ஸ்பிளனேஷனை கொடுப்பீங்க. விரும்புனா எக்ஸாம்பிள் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. எக்ஸாம்பிள் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கும் கொஞ்சம் ஒரு கன்ஃபியூஷன் ஆகாம இருக்கும். வருமான விளைவுனா என்னன்னு கொடுப்பீங்க, அதையும் விளக்கப்படுத்துவீங்க. ஃபைனலா ஆகவே விலைக்கும் கேள்வி தொகைக்கும் இடையிலான தொடர்பு வருமான விளைவு பதிலீட்டு விளைவு மூலமாக எதிர்கணியமான கேள்வி விதியை புலப்படுத்துது. அப்படித்தானே? கேள்வி விதின்னு சொல்றது எதிர்கணியம். ஆகவே வருமான விளைவு பதிலீட்டு விளைவு மூலமா அந்த எதிர்கணியம்ங்கிறத நாங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். ரெண்டாவது கேள்வியை பாருங்க. தேயிலைக்கான கேள்விக்கோட்டின் நகர்வை ஏற்படுத்தும் 2 காரணிகளை குறிப்பிட்டு விளக்குக. இதுல வலப்புற நகர்வா இடப்புற நகர்வா அப்படின்னு சொல்ல இல்லை, நார்மலா தான் சொல்லிக்கிறாங்க. அப்போ ஆஹ் ரெண்டுத்தையுமே நாங்க என்ன செய்யணும்? விளக்கப்படுத்த. அப்போ தேயிலைக்கான கேள்விக்கோட்டின் வலப்புற நகர்வுக்கான காரணம் பிரதியீட்டு பொருளோட விலை அதிகரிக்கும் போது குறித்த பொருளோட கேள்வி கூடும். வலப்புற நகர்வுக்கான காரணம் முதலாவது பிரதியீட்டு பொருளின் விலை அதிகரித்த. அப்ப நாங்க பிரதியீட்டு பொருள் எழுத இல்லாது, ஏன்னா தேயிலைன்னு மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. ஆகவே கோப்பியின் விலை அதிகரித்த முதலாவது. இரண்டாவது இணைப்பு பொருளின் விலை குறைவடைதல். தேயிலைக்கு இணைப்பு பொருள் எதை சொல்லிருந்தாங்க? சீனிய சொல்லலாம். ஆகவே சீனியின் விலை குறைவடைதல். மக்களின் வருமானம் அதிகரித்தல். தேயிலைக்கு எதிர்காலத்தில் விலை கூடும் என்ற நுகர்வோரின் எதிர்பார்ப்பு. எதிர்காலத்துல விலை கூடும்னு சொன்னா இப்ப என்ன செய்வாங்க? கேள்விக்கோட்டை கூட்டுவாங்க.
இதெல்லாம் தேயிலைக்கான வலதுபுற நகர்வுக்கான காரணம். இடதுபுற நகர்வுக்கான காரணம் பிரதியீட்டு பொருளின் விலை குறைவடைதல், அதாவது கோப்பியின் விலை குறைவடைதல். இரண்டாவது, இணைப்பு பொருளோட விலை அதிகரித்தல். அப்போ இணைப்பு பொருள் என்ன? சீனியின் விலை அதிகரித்தல். மூணாவது, தேயிலைக்கு எதிர்காலத்தில் விலை குறையும் என்ற நுகர்வோரின் எதிர்பார்ப்பு. நாலாவது, மக்களோட வருமானம் குறைவடையும். அப்போ பொதுவா தான் இங்க சொல்லிக்கிறாங்க 4 மார்க்ஸ் என்று சொல்லி. ஆகவே வலப்புற நகர்வுக்கு 2 மார்க்ஸும் இடப்புற நகர்வுக்கு 2 மார்க்ஸும் படி 4 மார்க்ஸ் கொடுத்திருக்கிறாங்க. மூணாவது கேள்வியை பாருங்க. WXYZ பண்டங்களுக்கான சில நிகழ்ச்சி பெருமானங்கள் கீழே தரப்பட்டுள்ளன. எக்ஸ் பண்டத்தின் விலை கேள்வி நிகழ்ச்சி சக 2.5. அப்போ இது ஒரு நேர்கணியம் விலை கேள்வி நிகழ்ச்சின்னு சொல்லிக்கிறாங்க. விலை கேள்வி நிகழ்ச்சி வளமையா எதிர்கணியம் தான் வரும். நேர்கணியம் வரதா இந்த புறநடை கேள்வி. புறநடை கேள்வியை கொண்ட பண்டங்கள் கிஃபன் பண்டம். கிஃபன் பண்டம். புறநடை கேள்வியை கொண்ட இழிவு பண்டங்கள் கிஃபன் பண்டம்னு சொல்லப்படுது. அப்ப சக 2.5 கிஃபன் பண்டம். இரண்டாவது, XY பண்டங்களுக்கான குறுக்கு கேள்வி நிகழ்ச்சி சக 1.8. ஆகவே நேர்கணிய குறுக்கு கேள்வி நிகழ்ச்சி பதிலீட்டு பண்டம். எதிர்கணிய குறுக்கு கேள்வி நிகழ்ச்சி இணைப்பு பண்டம். நேர்கணிய குறுக்கு கேள்வி நிகழ்ச்சி பதிலீட்டு பண்டம். Z பண்டத்தின் வருமான கேள்வி நிகழ்ச்சி சய 0.6. இப்ப சய 0.6ன்னு சொன்னா வருமான கேள்வி நிகழ்ச்சியில 3 இருக்குது. ஒண்ணு நேர்கணிய வருமான கேள்வி நிகழ்ச்சி, எதிர்கணிய வருமான கேள்வி நிகழ்ச்சி, பூச்சிய வருமான கேள்வி நிகழ்ச்சி. நேர்கணிய வருமான கேள்வி நிகழ்ச்சி சாதாரண பண்டம், எதிர்கணிய வருமான கேள்வி நிகழ்ச்சி இழிவு பண்டம், பூச்சிய நிகழ்ச்சி அத்தியாவசிய பண்டத்தை நாங்க சொல்லுவோம். அதாவது உப்பு அந்த மாதிரி விஷயத்த சொல்லுவோம். இந்த நேர்கணிய குறுக்கு கேள்வி நிகழ்ச்சி சாதாரண பண்டத்திலையும் YED greater than 1, அதாவது ஒன்றை விட கூடியது ஒன்றை விட குறைந்தது. ஒன்றை விட கூடியது ஆடம்பர பண்டம், ஒன்றை விட குறைந்தது அத்தியாவசிய பண்டம். அப்ப வருமான கேள்வி நிகழ்ச்சி சய 0.6 வரும்போது அது ஒன்றை விட குறைந்த ஒன்றை விட, அதாவது எதிர்க்கணியம். எதிர்க்கணியம் வரும்போது நாங்க நேர்க்கணியத்தை பார்க்க தேவையில்ல, டைரக்டாவே சொல்லிடணும். அது இழிவு பண்டம். பைப்பண்டத்தின் விலைக்கேள்வி நிகழ்ச்சி சய 0.9. அப்ப இது நிகழ்ச்சியற்ற விலைக்கேள்வினா நிகழ்ச்சியற்றது. நிகழ்ச்சியற்ற கேள்வி. நிகழ்ச்சியற்ற கேள்விக்கு உதாரணம் அத்தியாவசிய பண்டம். அப்போ இந்த புறநடை கேள்வியை கொண்டது நேர்க்கணி என்று வரும்போது அது கிஃபன் பண்டம். குறுக்கு கேள்வி நிகழ்ச்சியில இது பதிலீட்டு பண்டம், இது இழிவு பண்டம், இது அத்தியாவசிய பண்டம். 4வது கேள்வியை பாருங்க. போட்டி சந்தையொன்றில் விற்பனை செய்யப்படும் குறித்த ஒரு பண்டம் தொடர்பான கேள்வித் தொகையும் மிகை கேள்வித் தொகையும் பின்வரும் அட்டவணையில் காட்டப்பட்டுள்ளது. இங்க விலை தந்திக்கிறாங்க, கேள்வித் தொகை தந்திக்கிறாங்க, மிகை கேள்வி தந்திக்கிறாங்க. நிரம்பல் தரையில்லை. கேள்வி நிரம்பல் கோடுகளை வரைந்து சமநிலை விலை தொகையை கணிப்பிடுக. அப்போ எங்களுக்கு இந்த கிராஃப் மூலமா சமநிலை விலை தொகைக்கான சொல்லிக்கிறோம். அப்ப நீங்க கிராஃப் பேப்பர்ல தெளிவா கீறும் போது உங்களுக்கு விளங்கும். அப்ப இங்க எங்களுக்கு மிகை கேள்வி தான் தந்திக்கிறாங்க. அப்ப நாங்க கேள்வி தொகையை வச்சு மிகை கேள்வியை வச்சு நிரம்பல் கண்டுபிடிக்கிறோம். எப்படி? QD மைனஸ் QS சமன் ED. அப்ப QD 1000, QS தெரியாது, ED 800 சொன்னா 800 தந்திக்கிறான். அப்ப இந்த சய QS இங்கிட்டு போயிட்டு இந்த இது ED இங்க வந்தா எங்களுக்கு QS வரப்போகுது.
200. அதே மாதிரி இது 200 QD. QS தெரியாது. இது சய 800ன்னு சொல்லும் போது இது இங்க வந்து சக 800 மாறும். ஆகவே இது 1000. அப்ப QD தெரியும் எங்களுக்கு, QSும் தெரியும். இப்ப நாங்க கிராஃப் வரைஞ்சமாக இருந்தால் இதுல எனக்கு சரி நேர வரைய இயலாது. நான் சும்மா வரைகிறேன். பாருங்க, எங்களுக்கு 10ல இருந்து 50 வரைக்கும் தந்திக்கிறாங்க. அப்ப நாங்க விலைக்கு போடலும் 10, 20, 30, 40, 50. 10, 20, 30, 40, 50. இந்த சைடு எனக்கு போடையில் இல்ல, இந்த இது இல்லாத அதாவது அங்கிட்டு போறோம். இதுல 200ல இருந்து 1000 வரைக்கும். சோ நாங்க 200, 400, 600, 800, 1000 நீங்க கிராஃப் பேப்பர்ல சரியா பிரிக்கும் போது நேரா வரும். அப்ப 10க்கு 1000 கேள்வித்தொகை, 10 ரூபாவுக்கு 1000 கேள்வித்தொகை, 50 ரூபாவுக்கு 200 கேள்வித்தொகை. ஆகவே இது ரெண்டையும் நீங்க இணைப்பீங்க. அதே மாதிரி 10 ரூபாவுக்கு நிரம்பல் 200, 50 ரூபாவுக்கு நிரம்பல் 1000. அப்ப 50 ரூபாவுக்கு நிரம்பல் 1000 வரும் போது இதனை இப்படி இணைச்சிங்களாக இருந்தால் சமநிலை விலை உங்களுக்கு 30 ரூபாயும், சமநிலை தொகை இது நேரில் அமைக்கிற தலைப்பிடிக்குது, சமநிலை தொகை உங்களுக்கு 600 அலகுகளும் வரும். அப்ப கேள்வி நிரம்பல் கோடுகளை வரைந்து சமநிலை விலை தொகையை கண்டுபிடிங்கன்னா சமநிலை விலை 30 ரூபா, சமநிலை தொகை 600 அலகு. அடுத்து கேட்கிறாங்க, சமநிலை விலையில் விலைசார் நிரம்பல் நிகழ்ச்சியை கணிப்பிடுக. சமநிலை விலையில் விலைசார் நிரம்பல் நிகழ்ச்சி டெல்டா கியூஎஸ் இன் கீழ் டெல்டா பி தர பி இன் கீழ் கியூஎஸ். டெல்டா கியூஎஸ் 1000ல் 200 கழிச்சிங்கன்னா 800. டெல்டா பி 50ல் 10 கழிச்சிங்கன்னா 40 தர சமநிலை விலையில தான் கேட்டிக்கிறாங்க. அப்ப பி இன் கீழ் கியூஎஸ், பி 30, கியூஎஸ் 600. சுருக்கையில் எங்களுக்கு இந்த 2 சைஃபர் இந்த 2 சைஃபரையும் இந்த சைஃபரை இந்த சைஃபரையும் சுருக்கையிலும் 3 சுருக்கனா 2, இது சுருக்கனா 4, 4 4 சுருக்குனா 1. சமநிலை விலையில் விலைசார் நிரம்பல் நிகழ்ச்சி 1. மூணாவது, அரசு உற்பத்தியாளருக்கு 10 ரூபாய் மானியமாக வழங்கினால் அரசுக்கு ஏற்படும் மானிய செலவு எவ்வளவு? அப்போ அரசு 10 ரூபாய் 10 ரூபாய் மானியம் வழங்கும் போது எவ்வளவு செலவு ஏற்படும்னு சொல்லி கேட்கிறான். அப்ப பாருங்க, 10 ரூபாய் மானியம்னு சொன்னா விலையில இருந்து அட்டவணை மூலத்துக்கு சொல்றேன், நீங்க படிச்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். விலையில இருந்து நாங்க மானியத்தோட விலையை கழிப்போம். சோ 10 ரூபாயில இருந்து மானியம் 10 ரூபாயை கழிக்கும் போது இது 0 ஆகுது. இந்த 50ன்ற இடத்துல உள்ளது 10 ரூபாயை கழிக்கும் போது 40 ஆகுது. அப்ப இதை வச்சு நாங்க என்ன செய்யறோம், புதிய நிரம்பல் கோடு, அதாவது மானியத்துக்கு பிறகு உள்ள ஒரு பொக்ஸா இதை எடுத்து இந்த பொக்ஸையும் இந்த வெளிவையும் வச்சு புதிய நிரம்பலை நாங்க வரைவோம். 0க்கும் 200. ஆகவே 0க்கு 200, 40க்கு 1000, 1000, 40க்கு சரியா நேர வரைகிறேன்னு தெரியாது. 40 சரியா. அப்ப இதை வரையும் போது புதிய சமநிலை தொகை 800 வருது. 800 வருது. இது ரெண்டுக்கும் இடையிலையும் இது தானே முழு இடம், மானியத்தோட முழு அமௌண்ட் இது 10 ரூபாய். இந்த முழு இடம் 10 ரூபாய். சோ இங்க ஹாஃப் நுகர்வோர் இருக்கிற அளவும் இங்க ஹாஃப் உற்பத்தியாளர் இருக்கிற அளவும் வரப்போகுது. அப்போ வந்து புதிய சமநிலை தொகை எவ்வளோ, 800 அலகு. அப்ப அரசு உற்பத்தியாளருக்கு 10 ரூபாய் மானியம் வழங்கும் போது அரசுக்கு ஏற்படும் மானிய செலவு 10 ரூபாய் தர 800 அலகுகள்னா
ரூபா அரசுக்கு மானியத்தால் ஏற்படுற செலவு. மானியத்தால் ஏற்படுற சமூக நலன் இழப்பு இந்த முக்கோண பகுதி. சோ முக்கோண பகுதின்னு சொல்லும் போது மானியம் கீழ் 2 தர சமநிலை தொகையில் ஏற்பட்ட மாற்றம் 600, இது 800ன்னு சொன்னா 200. ஆகவே 5 5 தர 200 ரூபா 10 ரூபா மானியம். அப்போ வந்து இந்த இடம். ஆகவே 5 5 தர 200 ரூபா மானியத்தால் ஏற்பட்ட செலவு. விளங்கிக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நாலாவது இந்த ரெண்டாவது கேள்வி ஃபுல்லாவே அப்போ வந்து கிராஃப் மூலமாக இதுவரைக்கும் பெருசா வந்தது இல்லை. அட்டவணை மூலமா சமநிலை விலை தொகைக்கானது நான் அட்டவணை மூலமா வந்து அதுலயும் உங்களுக்கு மானியம்னு தந்திக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு விளங்கிக்கும். இன்கேஸ் இதுல வரி வருமா இருந்தா பிளஸ் வரியிட வேல்யூ வந்து எட்டா கூட்டுப்படும். மூணாவது கேள்வியை பாருங்க. கிஃபன் பண்டம் மற்றும் இழிவு பண்டங்களை வேறுபடுத்துக. கிஃபன் பண்டம்னு சொல்றது புறநடை கேள்வி காணப்படும். கிஃபன் பண்டத்துக்கு புறநடை கேள்வி காணப்படும். அதாவது விலை அதிகரிக்க கேள்வித்தொகை அதிகரிக்கும், விலை குறைவடைய கேள்வித்தொகை குறைவடையும். அடுத்தது கிஃபன் பொருளுக்கான விலைசார் கேள்வி நிகழ்ச்சி குணகம் நேர்கணியம். இது ரெண்டாவது பாயிண்ட்ஸ். மூணாவது பாயிண்ட்ஸ் கிஃபன் பொருளுக்கான வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி குணகம் எதிர்கணியம். அடுத்தது கிஃபன் பொருளுக்கு வருமான விளைவு பதிலீட்டு விளைவு எதிர்கணியம், விலை விளைவு நேர்கணியம். அஞ்சாவது பாயிண்ட்ஸ் கிஃபன் பொருளுக்கான வருமான விளைவின் தாக்கம் பதிலீட்டு விளைவின் தாக்கத்தை விட பெரிதாக காணப்படும். இதுவெல்லாம் கிஃபன் பண்டத்திட பாயிண்ட்ஸ். இழிவு பண்டத்திட நுகர்வோரின் வருமான மாற்றத்திற்கும் குறித்த பொருள் கேள்வி மாற்றத்திற்கும் இடையில எதிர்க்கணிய தொடர்பு காணப்படுமாக இருந்தால் அது இழிவு பண்டம். அதாவது வருமானம் கூடும் போது இழிவு பண்டத்துக்கான வருமானம் கூடும் போது கேள்வி குறையும், வருமானம் குறையும் போது கேள்வி கூடும். இழிவு பொருளுக்கான விலைசார் கேள்வி நிகழ்ச்சி வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி ரெண்டுமே எதிர்கணியமானதாக காணப்படும். மூணாவது பாயிண்ட்ஸ் இழிவு பொருளுக்கான வருமான விளைவு பதிலீட்டு விளைவு விலை விளைவு இது மூணுமே எதிர்கணியமானதாக இருக்கும். நாலாவது பாயிண்ட்ஸ் இழிவு பொருளுக்கான வருமான விளைவின் தாக்கம் பதிலீட்டு விளைவின் தாக்கத்தை விட சிறிதாக காணப்படும். இதுல பெரிதாக காணப்படும், இதுல சிறிதாக காணப்படும். இதுதான் இது ரெண்டுக்கும் இடையிலான வேறுபாடு. அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க கிஃபன் பண்டம்ட ஹெடிங் போட்டு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதுவீங்க, இழிவு பண்டம்ட ஹெடிங் போட்டு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதுவீங்க. இரண்டாவது விலைசார் கேள்வி நெகிழ்ச்சி அற்ற பண்டங்களுக்கு விலைசார் கேள்வி நெகிழ்ச்சி அற்ற பண்டங்களுக்கு அரசு வரி விதிக்கும் போது நுகர்வோர் உற்பத்தியாளர் தாங்கும் வரிச்சுமையை வரிப்படத்தில் காட்டி விளக்குக. அப்ப விலைசார் கேள்வி நெகிழ்ச்சி அற்றதிட கிராஃப் குத்து சாய்வா வரும் இவ்வாறு. இது நிரம்பல் கோடு, சமநிலை விலை, சமநிலை தொகை. அரசு வரி விதிக்குது, ஆகவே நிரம்பல் குறைவடையும். எஸ் டி பி ஒன், இது பி, இது பி
ஆகவே அரசு வரி விதிக்கும் போது நுகர்வோர் உற்பத்தியாளர் தாங்கும் அளவு எப்பயுமே ஃபர்ஸ்டா நாங்க கண்ட உடனே வர சமநிலை விலை அது நுகர்வோர்ட. ஆகவே இது நுகர்வோர் தாங்கும் விலை, இது வந்து உற்பத்தியாளர் தாங்கும் விலை. ஆகவே விலைசார் கேள்வி நிகழ்ச்சியற்ற பண்டங்களுக்கு வரி விதிக்கும் போது நுகர்வோர் தாங்கும் அளவு கூடுதலாக காணப்படும், உற்பத்தியாளர் தாங்கும் அளவு குறைவாக காணப்படும். அப்ப 4 மார்க்ஸ், நீங்க கிராஃப்க்கு 2 மார்க்ஸ், கீழே சின்ன பாயிண்ட்ஸா இது நுகர்வோர் தாங்குற பகுதி, இது உற்பத்தியாளர் தாங்குற பகுதி, யாரு கூடுதலா தாங்குறாங்கன்னு சொல்றதுக்கு 2 மார்க்ஸையும் டிவைட் பண்றாங்க. அடுத்தது உம் 3வது கேள்வி, உயர்ந்தபட்ச விலை காரணமாக மிகை கேள்வி உருவாகுவது ஏன் என விளக்குக. அப்போ உயர்ந்தபட்ச கேள்வினா என்னன்னு ஃபர்ஸ்ட்டுக்கு சொல்லுவீங்க. சமநிலை விலைக்கு கீழாக நிர்ணயிக்கப்படுகின்ற விலை உயர்ந்தபட்ச விலை. இவ்வாறு சமநிலை விலைக்கு கீழாக நிர்ணயிக்கும் போது விலை குறையுது. ஆகவே விலை குறையும் போது மிகை கேள்வி ஏற்படும். இது ஃபர்ஸ்ட்டுக்கு சின்னதா நீங்க ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன செய்றீங்க, வரைபடம் மூலம் விளக்குவீங்க. எப்படி வரைபடம் வரைவீங்க? இது கேள்விக்கோடு, அச்சுக்களுக்கு பெயர் போடணும் கட்டாயம். இது கேள்விக்கோடு, இது நிரம்பல் கோடு, இது சமநிலை விலை, இது சமநிலை தொகை. அப்ப நான் இதுல சமநிலை விலை போடுறேன் 10 ரூபா, சமநிலை தொகை போடுறேன் 100 அலகுகள் போடுறேன். இப்போ உயர்ந்தபட்ச விலை நிர்ணயிக்கப்படுது 5 ரூபாவாக. உயர்ந்தபட்ச விலை நிர்ணயிக்கப்படும் போது இங்கு விலை குறையும் போது நிரம்பல் குறையும். அப்ப இங்க 50 ஆகுது. விலை குறையும் போது கேள்வி அதிகரிக்கும், இங்க 150 ஆகும். இது ஒரு முழுமையான படமா நீங்க வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க எப்படி விளக்கப்படுத்துவீங்கன்னா, தரப்பட்ட படத்தின் அடிப்படையில சமநிலை விலை 10 ரூபா, சமநிலை தொகை 100 அலகுகள், 5 ரூபா உயர்ந்தபட்ச விலையாக நிர்ணயிக்கப்படும் போது, அதாவது விலை குறைவு ஏற்படும் போது நிரம்பல் குறைவடையுது, கேள்வி அதிகரிக்குது. ஆகவே 50 மைனஸ் 150 - 50 என்ற அளவுல மிகை கேள்வியை ஏற்படுத்து. அப்படி இல்லாட்டி நீங்க பி கியூன்னு போட்டும் விளக்கப்படுத்தல். இது பி, இது P1, இது கியூ, இது Q1, இது Q2ன்னு போட்டுட்டு Q2 - Q1 அளவுல மிகை கேள்வி ஏற்படுதுன்னு விளங்கிடும். நீங்க வந்து ஒரு வெளியூ போட்டு அப்படி இல்லாட்டி இப்படி இந்த மாதிரி பி கியூன்னு போட்டு நீங்க அது மூலமா விளக்கப்படுத்துறது பெட்டர். சும்மா கிராஃப் போட்டு விளக்கப்படுத்தாம இப்படி போட்டு நீங்க விளக்கப்படுத்தினா ஆன்சர்ஸ் தெளிவா இருக்கும். எப்பயுமே நீங்க வந்து எது தெளிவான விஷயமோ அதைத்தான் நீங்க கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணணும். சில பேர் வந்து நினைப்பாங்க நாங்க இப்படி எல்லாம் எழுதுனா நிறைய வாய்க்குமான்னு. சில பேர் வந்து தேவையில்லாத நிறைய விஷயங்களை அலட்டி வைப்பாங்க. அப்படியெல்லாம் இல்ல, தேவையான விஷயம். இப்ப நீங்க பொயின் பண்ணி காட்டுறீங்க 10 ரூபா சமநிலை விலை, 100 சமநிலை தொகை, 5 ரூபாயா அவங்க வந்து உயர்ந்தபட்ச விலையை நிர்ணயிக்கிறாங்க. ஆகவே 50ல கேள்வி நிரம்பல் ஏற்படுது, 180ல கேள்வி ஏற்படுது. ஆகவே 180 - 50ன்னு வரும்போது அங்க மிகை கேள்வி ஏற்படுது. அவ்வளவுதான், சிம்பிள் விஷயம்தான். அது நீங்க எழுதும்போது சம்டைம் வந்து நிறைய எழுதுற மாதிரி விளங்கும். நீங்க பாயிண்ட்ஸா எழுதுனாலும் ஓகே. இப்படி பாயிண்ட்ஸா வரைவின் அடிப்படையில் அப்படி இல்லாட்டி ஒரு சின்ன ஒரு விளக்கம் மாதிரி கொடுத்துட்டாலும் சரி. 4வது கேள்வியை பாருங்க. போட்டி சந்தையொன்றில் விற்கப்படும் பண்டம் ஒன்றின் கேள்வி நிரம்பல் சமன்பாடு கீழே தரப்பட்டுள்ளது. சமநிலை விலை சமநிலை தொகையை கணிப்பிடுக. அப்போ சமநிலை விலை QD சமன் 50/5P, QS சமன் சக 10/5P, 60 சமன் 10P. ஆகவே சமநிலை விலை எங்களுக்கு வரப்போகுது 6 ரூபாயும், சமநிலை தொகை 6. இங்க இதுல நாங்க பெருக்கணுமா, இந்த 30, 30ல -10 போனா 20 சமநிலை தொகை. சமநிலை விலை 6 ரூபா, சமநிலை தொகை 20 அலகுகள். 2வது சமநிலையில் பொருளாதார மிகையை கணிப்பிடுக. அப்போ பொருளாதார மிகையில சமன்பாடு தெரியும் எங்களுக்கு. உச்ச விலை மைனஸ் இழிவு விலையின் கீழ் 2 தர சமநிலை தொகை. உச்ச விலைன்னு சொல்றது கேள்வி பூஜ்ஜியமாக இருக்கும் போது. இப்படித்தானே இது கிராஃப்ல
இது 6 ரூபாண்டா, இது 20 ரூபா, 20 அலகுகள்டா. உச்ச விலைன்னா கேள்வி பூஜ்ஜியம் ஆயிக்கும் போது உள்ளது. ஆகவே கேள்வி பூஜ்ஜியம் ஆயிக்கும் போது உச்ச விலை 10, நிரம்பல் பூஜ்ஜியம் ஆயிக்கும் போது இழிவு விலை இந்த சயப்பத்திங்கிட்டு வந்தா 2. ஆகவே உச்ச விலை 10, இழிவு விலை 2, கீழ் 2, தர சமநிலை தொகை 20, சமன் 8 கீழ் 2, 8 2ஆல பிரிச்சா 4, 4 தர 20, 80. ஆகவே 80 ரூபா பொருளாதார மிகை. மூணாவது கேள்வி, அரசு 20 ரூபா உத்தரவாத விலையா? இது பிள்ளை, 20 ரூபா இல்ல உத்தரவாத விலை. அரசு உத்தரவாத விலையாக 8 ரூபாவை நிர்ணயிக்கிறாங்க. அரசு 8 ரூபா உத்தரவாத விலையாக நிர்ணயித்ததுடன் உற்பத்தியாளருக்கு மேலதிக நன்மையை பெற்றுக் கொடுப்பதற்காக குறைநிரப்பு கொடுப்பனவை வழங்க தீர்மானித்தது. அப்போ 8 ரூபால அவங்க குறைநிரப்பு கொடுப்பனவு வழங்க தீர்மானிக்கிறான். குறைநிரப்பு கொடுப்பனவின் பெறுமதி யாது? அப்போ 8 ரூபா குறைநிரப்பு கொடுப்பனவுண்டா, இதுல 8 ரூபா விலை கூடும் போது நிரம்பல் கூடும். இந்த இடத்துல அந்த நிரம்பலுக்கான கேள்வியிட விலை இங்க வருது. சோ இந்த கிப் தான் குறைநிரப்பு கொடுப்பனவா வைக்க போகுது. அப்ப 8 ரூபால ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க என்ன செய்வோம், இந்த 8 ரூபால உள்ள நிரம்பலை கண்டுபிடிப்போம். அப்ப 8 ரூபால உள்ள நிரம்பல் 8 40, 40ல 10 கழிச்சா 30. இந்த 30 யூனிட்ஸ்க்கு உள்ள டிமாண்ட் பிரைஸ் என்ன? 30 யூனிட்ஸுக்கு உள்ள டிமாண்ட் பிரைஸ் 5p இங்கிட்டு 30 அங்க போனா 5p சமன் 20, 5p சமன் 20, p சமன் 4 ரூபா. 4 ரூபா. அப்ப 8 ரூபாவுக்கும் 4 ரூபாவுக்கும் இடைப்பட்ட இந்த 4 ரூபா தான் குறைநிரப்பு கொடுப்பனவு. எத்தனை யூனிட்ஸுக்கு வழங்க போறாங்க? இந்த 30 யூனிட்ஸுக்கு வழங்க போறாங்க. 30. ஆகவே குறைநிரப்பு கொடுப்பனவோட அமௌண்ட் 120 ரூபா. இரண்டாவது, குறைநிரப்பு கொடுப்பனவு வழங்கிய பின் நுகர்வோர் மிகை அதிகரிப்பு, உற்பத்தியாளர் மிகை அதிகரிப்பின் பெருமானம் யாது? அப்ப குறைநிரப்பு கொடுப்பனவுக்கு முன்னுக்கு நாங்க நுகர்வோர் மிகையை பார்க்கணும் ஃபர்ஸ்ட். அப்ப குறைநிரப்பு கொடுப்பனவுக்கு முன்னர் நுகர்வோர் மிகையிட இடம் இது. ஆகவே உச்ச விலை 10 ரூபா, 10, சமநிலை விலை 6 ரூபா, கீழ் 2, தர சமநிலை தொகை 20 அலகு. 10ல 6 கழிச்சா 4, 4 2ஆல பிரிச்சா 2, 2 தர 20, 40 ரூபா. அதாவது குறைநிரப்பு கொடுப்பனவுக்கு முன்னர் நுகர்வோர் மிகை. அதே மாதிரி உற்பத்தியாளர் மிகையும் இந்த இடம் 6, இழிவு விலை 2, அப்ப 4, 4ல 6 மைனஸ் 2ன் கீழ் 2 தர சமநிலை தொகை 20. அப்ப 4, 4 2ஆல பிரிச்சா 2, 2 தர 20, 40 ரூபா. குறைநிரப்பு கொடுப்பனவுக்கு பின்னர் நுகர்வோர் மிகையும் உற்பத்தியாளர் மிகையும் அதிகரிக்குது. அப்ப குறைநிரப்பு கொடுப்பனவுக்கு பின்னர் நுகர்வோர் மிகையிட இடம் இது. உச்ச விலை 10, அவங்களோட கேள்வி விலை 4. 10 4ன் கீழ் 2 தர சமநிலை தொகை புதுசு 30. அப்ப 6ன் கீழ் 2 தர 30, 3, 3 தர 30, 90. உற்பத்தியாளர்டையும் இந்த இடத்துல இருந்து இவ்வளவு மட்டும் வருது. ஆகவே 8 ரூபா மேக்சிமம் பிரைஸ் மைனஸ் உற்பத்தியாளரோட குறைந்த விலை 2 ரூபா, கீழ் 2
தர புதிய சமநிலை தொகை 30, 8ல 2 போன 6, 6 2 பெருசா 3, 3 தர 30, 90, 90 ரூபா. ஆகவே நுகர்வோர் மிகை குறைநிரப்பு கொடுப்பனவுக்கு முன் 40 ரூபா, இப்ப 90 ரூபான்னு சொன்னா நுகர்வோர் மிகையோட அதிகரிப்போட அளவு 50 ரூபாயால் அதிகரிச்சிக்குது. அதே மாதிரி உற்பத்தியாளர்டையும் 40 ரூபாயா உள்ளது 90 ரூபாய் ஆகிக்குதுன்னு சொன்னா உற்பத்தியாளர்டையும் 50 ரூபாவால் அதிகரிக்குது. அப்போ அதிகரிப்பின் பெருமானம் தான் கிடைக்குது. நுகர்வோர் மிகை உற்பத்தியாளர் மிகையிட அதிகரிப்பின் பெருமானம் நுகர்வோர் மிகை அதிகரிப்பு 50 ரூபா, உற்பத்தியாளர் மிகை அதிகரிப்பு 50 ரூபா. உங்களுக்கு சம்டைம் கன்ஃபியூஷன் ஆகும், எப்படி கன்ஃபியூஸ் ஆகும் தானே, எப்படி கண்டுபிடிக்கிறது அந்த மாதிரி வர டைம்ல நீங்க கட்டாயம் கிராஃப் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் லேசாய்க்கும். நாலாவது கேள்வியை பாருங்க. ஒரு நிறுவனத்தின் குறுங்கால செலவு வலைகளின் வடிவம் யூ வடிவில் காணப்படுகின்றன. இதனை விளக்க சொல்லிக்கலாம். இப்ப யூ வடிவில் காணப்படுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, எந்த அதாவது குறைந்து செல்லும் எல்லை விளைவு விதி தான் இதுக்கான காரணம். பாருங்க, இதுல யூ வடிவத்துல காணப்படுற curve ஒன்னு ஏவிசி curve, அடுத்தது ஏசி curve. இது ரெண்டும் தான் யூ வடிவுல காணப்படுது. எம்சி curve வந்து ரைட் ஷேப்ல காணப்படுது. ஏஎஃப்சி curve தொடர்ந்து குறைஞ்சிட்டு போறதால இப்படி ஒரு ஷேப். அப்ப குறுங்காலத்துல குறைந்து செல்ற குறுங்கால செலவு வலைகளோட வடிவம் யூ வடிவில் காணப்படுறதுக்கான காரணம், அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட், குறைந்து செல்லும் எல்லை விளைவு விதி காரணமாக குறுங்கால வலைகள் யூ வடிவில் காணப்படுகின்றன. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல எழுதுவீங்க. அதே போல ரெண்டாவது விஷயம், உற்பத்தி செயற்பாட்டின் போது ஒரு அலகு வெளியீட்டை உற்பத்தி செயற்பாட்டின் போது நிலையான காரணிகள் நிலையாக இருக்க மாறும் காரணியை தொடர்ச்சியா அதிகரித்து செல்றதால மாறும் காரணியிட எல்லை உற்பத்தி ஒரு கட்டத்திற்கு அப்பால் குறைவடைஞ்சு செல்றது, இது குறைந்து செல்லும் எல்லை விளைவு விதின்னு சொல்லப்படுது. இந்த சந்தர்ப்பத்துல எல்லை உற்பத்தி எல்லை உற்பத்தி அதே மாதிரி சராசரி உற்பத்தி ரெண்டும் ஆரம்பத்துல அதிகரித்து பின்ன குறைவடைந்து செல்லுது. அதுக்கு இப்போ மூணாவது விஷயத்துல எழுதுவீங்க அப்படின்னு சொன்னா, மாறும் காரணிகள் நிலையான காரணி நிலையா இருக்கும் போது மாறும் காரணியை தொடர்ச்சியா அதிகரிக்கிறதால மொத்த உற்பத்தி அதிகரித்து ஒரு கட்டத்திற்கு அப்பால் குறைவடைகிறதால செலவானது குறைவடைந்து ஒரு கட்டத்திற்கு அப்பால் அதிகரிக்கிறதால யூ வடிவத்துல காணப்படுது. அப்போ குறுங்காலத்துல குறுங்கால செலவு வழிகளோட வடிவம் யூ வடிவில் காணப்படுறதுக்கான காரணத்துல நீங்க ஃபர்ஸ்ட் பாயிண்டா குறைந்து செல்லும் எல்லை விளைவு விதி தான் இதுக்கான ரீசனத்தை விளக்கப்படுத்தணும். அதுக்கு பிறகு குறைந்து செல்லும் எல்லை விளைவு விதியில நிலையான காரணி நிலையாக இருக்கும் போது நாங்க மாறும் காரணியை தொடர்ந்து அதிகரிச்சுட்டு போறோம். ஆகவே சராசரி உற்பத்தி ஒரு கட்டத்துக்கு அதிகரித்து பிறகு குறைவடைந்து செல்லுது. ஆகவே செலவு கோடான சராசரி செலவு கோடு, சராசரி மொத்த செலவு சராசரி மாறும் செலவு என்பன அதிகரித்து அதுக்கப்புறம் ஒரு கட்டத்திற்கு அப்பால் குறைவடைஞ்சு செல்றதால அது வந்து இந்த குறைவடைந்து ஒரு கட்டத்திற்கு அப்பால் அதிகரித்து செல்றதால அது யூ வடிவத்துல காணப்படுது. அதாவது நான் உங்களுக்கு கீறி கீறி விளக்கப்படுத்தும் போது விளங்கும். சம்டைம் வந்து இந்த அந்த ஸ்லேங் வேர்ட்ஸ் வந்து கொஞ்சம் டக்குன்னு மாறிடுது. கீறி கீறி விளக்கப்படுத்துறதால விளங்கும். எவரேஜ் ப்ராடக்ட் கர்வ் இப்படி வருது, எவரேஜ் காஸ்ட் கர்வ் இப்படி வருது. ஸோ எவரேஜ் காஸ்ட் கர்வ் வந்து இந்த யூ ஷேப்ல காணப்படுது. எவரேஜ் ப்ராடக்ட்ஸ் அதிகரித்து குறையுது, எவரேஜ் காஸ்ட் குறைஞ்சி அதிகரிக்குது. இதால யூ வடிவத்துல காணப்படுது. ரெண்டாவது கேள்வியை பாருங்க. பின்வருவன எவ்வாறு சராசரி மொத்த செலவினையும் சராசரி நிலையான செலவினையும் பாதிக்குது. அப்ப சராசரி மொத்த செலவுல ரெண்டு விஷயம் வருது. ஒன்னு ஏஎஃப்சி சராசரி நிலையான செலவும், ஏவிசி சராசரி மாறும் செலவும் வருது. எரிபொருள் செலவில் ஏற்படும் ஒரு அதிகரிப்பு. எரிபொருள் செலவுங்கிறது அடிக்கடி இடம்பெற செலவு. அப்போ வந்து எரிபொருள் செலவும் நிலையானத்துக்குள்ளுக்கு வராது. அப்போ ஆனா
மாறும் செலவு உள்ளுக வரும். அப்ப மாறும் செலவுல மாற்றம் அடையும் போது சராசரி மொத்த செலவு மாறும். அப்ப எரிபொருள் விலையில ஒரு அதிகரிப்பு ஏற்படுறதால ஏசி அதிகரிக்கும், ஏஎஃப்சி மாறாது. வட்டி வங்கி வீதத்தில் ஏற்படும் ஒரு வீழ்ச்சி. வட்டி வங்கி வீதம் ஒரு நிலையான பெர்சன்டேஜ்ல தான் இருந்துட்டு இருக்கும். அப்ப அது வீழ்ச்சி அடையும் போது சராசரி நிலையான செலவு வீழ்ச்சி அடையும். நிலையான செலவும் மாறும் செலவும் சராசரி மொத்த செலவு எஃபெக்ட் பண்ணும். அப்ப சராசரி மொத்த செலவும் என்ன செய்யும்? வீழ்ச்சி அடையும். மூலப்பொருட்களின் விலையில் ஏற்படும் ஒரு அதிகரிப்பு. மூலப்பொருளோட விலை ஆஹ் நிலையான செலவு உள்ளுக்கு வராது. மூலப்பொருள் ஒரு மாறும் செலவு. ஆகவே சராசரி மொத்த செலவு அதிகரிக்கும். சராசரி நிலையான செலவுல இந்த விதமான மாற்றமும் ஏற்படாது. நிலையான வாடகையில் ஏற்படும் ஒரு அதிகரிப்பு. நிலையான வாடகைன்னு சொல்லும் போது அது நிலையான செலவு. ஸோ குவாண்டிட்டி அலகுக்கான சராசரி நிலையான செலவையும் அது பாதிக்கும். இப்ப சராசரி நிலையான செலவும் அதிகரிக்கும். சராசரி மொத்த செலவும் என்ன செய்யும்? அதிகரிக்கும். மூணாவது கேள்வியை பாருங்க. பொருளியலாளர்கள் சாதாரண லாபத்தை ஏன் ஒரு செலவாக கருதுகிறார்கள்? சாதாரண லாபம்ங்கிறது முயற்சியாளருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கொடுப்பனவு, அப்படிதானே? நிறுவனம் தான் உழைத்த வருமானத்திலிருந்து நிலம் உள்ளவங்களுக்கு வாடகை, மூலதனம் உள்ளவங்களுக்கு கூலி, இந்த மூலதனம் உள்ளவங்க உழைப்பு உள்ளவங்களுக்கு கூலி, மூலதனம் உள்ளவங்களுக்கு வட்டி, முயற்சி உள்ளவங்களுக்கு லாபத்தை கொடுக்குறாங்க. இப்ப சாதாரண லாபம்னு சொல்றது ஒரு செலவு தானே. முயற்சியாளருக்கு கொடுக்கின்ற ஒரு குறைந்தபட்ச கொடுப்பனவு தான் சாதாரண லாபம். ஆகவே சாதாரண லாபத்தை செலவாக கருத முடியாது. சாதாரண லாபம்னு சொல்றது ஒரு நிறுவனத்திட நடத்தையால, நிகழ்கால பாவனையால தமது சேவைக்கு கிடைக்கக்கூடியதற்கான முயற்சியாளர் எதிர்பார்க்கிற ஒரு குறைந்தபட்ச கொடுப்பனவு தான் சாதாரண லாபம். இது முயற்சியாளர் தனது கருமங்களை ஆற்றுவதற்கு உரிய ஒரு சன்மானமாக வழங்கப்படுறதால இதுவும் ஒரு நிறுவனத்திற்கான உள்ளார்ந்த செலவாக கருதப்படுது. உள்ளார்ந்த செலவு. ஆகவே சாதாரண லாபம் ஒரு செலவாக கருதப்படும். அப்ப 4 பாயிண்ட்ஸ். அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க சாதாரண லாபம் முயற்சியாளருக்கு கொடுக்கிற கொடுப்பனவுன்றத பாயிண்ட் பண்றதுக்கு 2 மார்க்ஸ். அடுத்தது இது ஒரு உள்ளார்ந்த செலவுன்றத பாயிண்ட் பண்றதுக்கு 2 மார்க்ஸ். ஆகவே சாதாரண லாபம் ஒரு செலவாக கருதப்படுது. நாலாவது கேள்வியை பாருங்க. பின்வரும் பண்புகளை உடையவை எவ்வகை சந்தை அமைப்பாகும்? ஒத்த தன்மையான பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடியதும் சந்தைக்குள் உட்பிரவேசிப்பதற்கும் வெளியேறுவதற்கும் பூரண சுதந்திரம் காணப்படும் சந்தை அமைப்பு. பூரண சுதந்திரம், ஒத்த தன்மையான பொருள், உட்பிரவேசிக்க வெளியேறிக்க பூரண சுதந்திரம் இருக்கிறது, நிறை போட்டி. கடுமையான போட்டி எதிர்கொள்ளக்கூடியதும் வேறுபடுத்தப்பட்ட பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடியதுமான சந்தை அமைப்பு தனியுரிமை போட்டி சந்தை. தனியுரிமை போட்டியில வேறுபடுத்தப்பட்ட பொருள் காணப்படும். மூணாவது, பிரவேச தடை காணப்படுவதுடன் சந்தையும் நிறுவனமும் ஒன்றாக காணப்படுறதே தனியுரிமை சந்தை. அது உங்களே தெரிஞ்சுக்கும். ஒத்த தன்மையான பொருட்களையும் வேறுபடுத்தப்பட்ட பொருட்களையும் உற்பத்தி செய்யக்கூடிய சந்தை அமைப்பு ஒத்த தன்மையான பொருள், வேறுபடுத்தப்பட்ட பொருள் ரெண்டுமே இருக்கிற சந்தை அமைப்பு சிலர் உரிமை சந்தை அமைப்பு. இப்போ முதலாவது நிறை போட்டி, இரண்டாவது தனியுரிமை போட்டி, மூணாவது தனியுரிமை, நாலாவது சிலர் உரிமை சந்தை. அஞ்சாவது கேள்வியை பாருங்க. நிறைப்போட்டி நிறுவனம் ஒன்று ஒவ்வொரு அலகும் 50 ரூபா சந்தை பெறுமதியுடைய 1000 அலகுகளை விற்பனை செய்கிறது. அப்போ டிஆர் 1000 தர 50, 50,000 டிஆர். இங்கு சராசரி மொத்த செலவு 80 ரூபா. அப்போ ஏசி இன்டு கியூ தான் டிசி. ஏசி தர கியூ டிசி. அப்ப டிசி 80 தர 1000 அலகுண்டா 80,000 டிசி. சராசரி நிலையான செலவு 20 ரூபா. அப்போ மொத்த நிலையான செலவு டிஎஃப்சி 20 தர 1000 20,000. டிஎஃப்சியும் டிவிசியும் சேர்ந்தது தான் டிசி. அப்ப டிஎஃப்சி 20,000 சொன்னா டிவிசி 60,000 வரப்போகுது. மேற்கூறப்பட்ட தரவு அடிப்படையில நிறுவனம் பொருளியல் லாபத்தையோ அல்லது நட்டத்தையோ உழைக்கிறது.
டிஆர் மைனஸ் டிசி 50லேருந்து 80 கழிச்சா -30,000 அவங்க நட்டத்தை உழைக்கிறார்கள். நிறுவனம் தொடர்ந்து உற்பத்தியை மேற்கொள்ளுமா? அப்போ எடுத்தடுப்புக்கே நீங்க இல்லைன்னு ஆன்சர் கொடுக்காதீங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு விளக்கப்படுத்துங்க. இப்படி நிறுவனம் தொடர்ந்து உற்பத்தியை மேற்கொள்ள வேண்டுமாக இருந்தால் குறைந்தது மாறும் செலவை ஈடு செய்யறதுக்கு போதுமான வருமானத்தையாவது அவங்க உழைக்கணும். மேற்தரப்பட்ட தரவின்படி நிறுவனத்திட மொத்த வருமானம் 50,000 ரூபா, மொத்த மாறும் செலவு 60,000 ரூபா. ஆகவே நிறுவனம் மாறும் செலவை கூட ஈடு செய்வதற்கு போதுமான வருமானத்தை உழைக்காததால தொடர்ந்து உற்பத்தியை மேற்கொள்ளாது. தொழிலை விட்டு நிறுவனம் வெளியேற வேண்டும். இவ்வளவு எழுதுனா சரி. 2 மார்க்ஸ் தான். ஆனா 2 மார்க்ஸ் தானே அப்படின்னு சொல்லி மேற்கொள்ளுமா இல்லைன்னு முடிச்சு விட்றது இல்ல. விளக்கம் எழுதி நீங்க இந்த எக்ஸ்பிளனேஷனையும் கொடுக்கணும். அப்போ இந்த ரெக்கார்டிங்ல நீங்க இந்த 4 கேள்வி வரைக்கும் பாத்துக்கிறீங்க. 5வது கேள்வியில இருந்து தொடர்ச்சியான கேள்விகள் எல்லாமே அடுத்தடுத்த ரெக்கார்டிங்ஸ்ல அப்லோட் பண்ணுவேன். உங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருந்தா நீங்க கண்டெக்ட் பண்ணுங்க. அதாவது இது சம்பந்தமான இப்ப நீங்க என்னோட ரெக்கார்டிங் பாக்குறீங்க, அதுல உள்ள இது தெளிவில்லை உங்களுக்கு, இல்லாட்டி சம்டைம் இப்ப நான் திரும்ப ரீசெக் சிலதை பண்ணி அப்லோட் பண்ணுவேன், சிலதை பண்ண மாட்டேன். அப்போ சம்டைம் எனக்கும் இந்த சொல்கள் டிஃப்ரெண்ட் ஆகி சம்டைம் கொஞ்சம் வரைஞ்சதுக்கோ சொன்னதுக்கோ டிஃப்ரெண்டா சொல்லிப்பேன். இப்ப அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். இப்ப ஏதாவது இருக்கிற சந்தர்ப்பத்துல நீங்க அதையும் எனக்கு சொல்லலும். பாட சம்பந்தமான டவுட்ஸ் இருந்தா தொடர்ந்து இது சம்பந்தமான இப்ப இந்த ரெக்கார்டிங் பார்த்துட்டு டவுட் இருக்கிற சந்தர்ப்பத்துல கட்டாயம் கேளுங்க. லைவ் கிளாஸஸ் செய்யறதுக்கும் ஈக்கிறேன். இன்ஷால்லா அடுத்தடுத்த ரெக்கார்டிங்ஸ்ல சந்திப்போம்.